வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வில் முக்கியமாக ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேள்வித்தாளுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி அந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்டேருந்து அவங்க என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எழுதிட்டு வருவோம். இதனாலே பல பேருக்கு மார்க் வராது. ஸோ அதனால் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் லெவலில் தயார்படுத்திக்கிங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ரினவுண்ட் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட் பெஞ்சமின் ப்ளூம் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லேர்னர், அவர் பல்வேறு படிநிலைகளில் அவர் லேர்ன் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்க்கறது, அதை மதிப்பீடு செய்யறது, அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி புதிதான ஒரு சிந்தனைகளை உருவாக்குறது, அப்படிலாம் ஒரு லெவல்ஸ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம்ல ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், அதுக்கப்புறம் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 லெவல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ், இப்போ நீங்க காலையிலேயே எக்ஸாம் எழுத போறீங்க, மதியம் எக்ஸாம் எழுத போறீங்க, உங்க சப்ஜெக்ட்ல ஹூ ப்ரப்போஸ் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்கும்போது நம்ம ரிமெம்பர் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதுனா கேள்வித்தாள் என்ன நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஜிசி நெட் நிறைய கோச்சிங் கொடுத்துருவோம். இந்த ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனுக்கும் சம்மேட்டிவ் இவாலுவேஷன் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது மூலமா எழுத முடியும். இது அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி அப்ளை பண்றதுனா என்ன, நம்ம படிச்சதை எதில் அப்ளை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்யூனிகேஷன் மாடல்ஸை எப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்றது. இது படிச்சதை அப்ளை பண்றோம். அனலைஸ் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் ஆஃப் ஹைப்போதீசிஸ் இன் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச். ஒரு ஹைப்போதீசிஸ் ரோல் என்னங்கிறத பகுப்பாய்வு அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது. அப்புறம் எவாலுவேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு டீச்சிங் மெத்தட் ஒரு பெரிய கிளாஸ் ரூமுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது எவாலுவேட் பண்றது. ஓகே, இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும், இதுக்கு ப்ரோஸ் இருக்கு, இது கான்ஸ் இருக்கு இப்படி சொல்லிட்டு எவாலுவேட் பண்றது. கிரியேட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரிசர்ச் பிளான். நீங்களே என்ன பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் ரிசர்ச் பிளான் ஃபார் ஸ்டடிங் டீச்சர் மோட்டிவேஷன், ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கிரியேஷன். ஆக நம்ம படிக்கும்போது நம்ம வெறுமனே அந்த கான்செப்டை மட்டும் படிக்கிறோமா, அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த 6 லெவல் நம்ம அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல படிக்கும்போது முடிவு பண்ணி. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் பேப்பர் டெஃபினட்டா வந்து ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளையிங் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா என்னன்னா என்ன, வாட் இஸ் வாட்னு கேட்கறதா. பட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்தளவுக்கு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டா அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க காலையிலையும் கேட்க போறாங்கிறது வேற விஷயம். ஏன்னா அவங்க காலையிலையும் நாங்கள் இந்த லெவல் தான் கேட்க போறோம், ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங் காலைல இருக்கும், மதியம் வந்து அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. பட் எம்சிக்யூஸ்லயும் இருக்கு இல்லையா, அப்போ எம்சிக்யூஸ்ல என்ன கேட்பாங்க, மேக்ஸிமம் ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிக்கும்போது நீங்க கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, am I just memorizing அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுக்கங்க. ரெண்டாவது, இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம் அப்படின்னு. அதனால தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ டிஸ்பிளே ஆஃப் எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம், ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் டாப் ஸ்கோருக்கும் வித்தியாசமே இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி படிச்சுட்டு போறவங்க வந்து டெஃபினட்டா மார்க் ஸ்கோர் அதிகமாக பண்ணுவாங்க. இல்லை வெறுமனே காலேஜுக்கு படிச்ச மாதிரியே படிச்சுட்டு போறவங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்க சப்ஜெக்டை இதன்படி படிங்க. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த டிப்ஸ் வந்து தொடர்ந்து காத்திருக்கு. அண்ட் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டட்.